வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு நான் எப்படி நன்றியை சொல்றது அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து நிறைய பேர் புதிய புதிய மனிதர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசி உறவாடுறீங்க. அது எனக்கு ரொம்ப கூடுதல் சந்தோஷமா இருக்கு. புதுசாக சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட உரையாடணுங்கிறதுக்காக தான் என்னுடைய நம்பரையே நான் இதில் கொடுத்துருக்கேன். நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ராகுவும் கேதுவும். ராகுவுக்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் உண்டு, கேதுவுக்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் உண்டு. ராகு கேது ரெண்டு பேரையும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம், நிழல் கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனித்தனியாக கோயில் இருக்கிற நம்ம ஊர்கள்ல ராகு கேது ரெண்டு தோஷங்களையும் போக்குகிற ஸ்தலமாக இருக்கிறது தான் திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம மாயவரம் அதாவது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போறதுக்கு ஒரு சாலை மார்க்கம் இருக்கு. அந்த சாலையில பேரளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த பேரளத்திலிருந்து உள்ளே செல்லுகிற ஒரு கிராமத்துல 7 கிலோமீட்டர் பயணித்தாக்க திருப்பாம்புரம் அப்படிங்கிற அந்த திருத்தலத்தை அடையலாம். அங்க சேஷபுரிநாதர் அப்படிங்கிற பேர்லையும் பாம்புபுரநாதர் அப்படிங்கிற பேர்லையும் பாம்புரநாதர் அப்படிங்கிற பேர்லையுமா சிவன் குடிகொண்டிருக்கிற க்ஷேத்திரம் இது. பாம்புபுரநாதர், பாம்புபுரம், நாகபுரம் அப்படின்னெல்லாம் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு காலத்துல பெயர் இருந்திருக்கு. சேஷம்னா பாம்புன்னு அர்த்தம். ஆதிசேஷன் சொல்றோம் இல்லையா, ஆதிசேஷன்னாக்க அந்த ஆதியில் இருக்கிற அந்த பாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல ராகுவும் கேதுவும் வழிபட்டு வரம் பெற்ற ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லாம அந்த இந்திரனுடைய சாபத்தை போக்கிய திருத்தலமாகவும் இந்த திருப்பாம்புரம் ஸ்தல புராணம் ரொம்ப அழகா விவரிக்குது. அது மட்டுமல்லாமல் பிரம்மா தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் இந்திரன் தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் வழிபட்ட ஸ்தலம்தான் திருப்பாம்புரம். அது மட்டும் இல்லாம எப்படி திருநாகேஸ்வரம் சொல்லப்படுதோ, எப்படி காளகஸ்தியையும் ராகு சர்பதோஷத்துக்கான க்ஷேத்திரமாக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோமோ, அது உண்மை கிடையாது, சொல்லிட்டு இருக்கிறோமோ, எப்படி நாகூர்ல இருக்கிற காலத்திநாதர் அந்த கோவிலையும் நாம சொல்லிட்டு இருக்கிறோமோ, இது மாதிரி முக்கியமான திருத்தலம் நாகர் குடிகொண்டிருக்கிற நாக தோஷங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய திருத்தலம் திருப்பாம்புரம். இந்த கோவில்ல சந்திரன் பாவம் நீங்கிய ஸ்தலம், இந்திரன் பாவம் நீங்கிய ஸ்தலம், சூரியனுக்கு அருளாசி வழங்கிய ஸ்தலம்னு எத்தனையோ பெருமைகள் இந்த கோவிலுக்கு இருக்கு. நாம இந்த திருப்பாம்புரம் ராகு கேது தோஷம் போக்குகிற கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நம்ம வாழ்க்கையில சர்வ தோஷங்கள் இருந்ததுன்னா அது அத்தனையுமே விலகிடும். ராகுவை போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்றோமே, ராகு அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பார் நமக்கு. கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்றோமே, கேதுனா ஏன் கெடுப்பார்னு சொல்றோம்? கெடுத்துருவாரா அவரு? கட்டையை போட்டுருவாரா? இல்ல, புத்திகாரகன் கேது. அதனாலதான் கேதுவை போல கெடுப்பார் இல்லை. நம்ம மனசை கெடுத்து குட்டிச்சுவரா ஆக்கியிருக்கான் இவன். ஏன் இப்படி கெடுத்து குட்டிச்சுவரானோ தெரியலன்னு சொல்றோம்ல. அப்படி நம்மை கெடுத்து குட்டிச்சுவர் ஆகாமல் ஒரு தெளிந்த சிந்தனைக்கு கொண்டு வருபவர் தான் கேது பகவான். ராகு பகவான் நமக்கு பல தடைகளிலிருந்தெல்லாம் நம்மை நீக்கி வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் ராகு பகவான். எல்லாரும் நம்ம சனி பகவான் சனி பயிற்சி அடையும் போது பயப்படுறோம். ஆனா உண்மையிலேயே சனி பகவான் சனி பயிற்சி அடைகிறார் அப்படின்ற காலகட்டத்தில் நாம பயப்பட தேவையில்லை. என்ன, நாம செய்த தப்புக்கு தண்டனை தரும் காலம் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சிங்கிற அந்த 1.5 வருடம் தான் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த கிரகங்கள் தான் நமக்கு நன்மைகளை தரும், அதிர்ஷ்டங்களை தரும், திடீர் ஜாக்பாட்டுகளை எல்லாம் தரும். அதனால அப்படி திடீர் ஜாக்பாட்டு தரக்கூடிய அடிச்சுச்சிரா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியான யோகங்களை தரக்கூடிய திருப்பாம்புரம் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்கள். அல்லல்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் நம்மை நீக்கி அருள்வார் சேஷபுரீஸ்வரர்.
பாம்புரநாதர். நமஸ்கார்.